சொல்ல தண்ணி அடித்து அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த யூனிட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு அவர் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் அவருடைய படங்கள் நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக அவர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கியை மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். அது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட, எத்தனை சாங்னு கேட்டேன். 4. இது 2 ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஒன்று பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும்.
அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன். அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா அப்புறம் அவர் சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர் யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். கேஎஸ் ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிட்டுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர்விதகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுமா. ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க, ஜெயகொண்டம். அவர் ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம் சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டரு. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக